என்னடா அது? அதுக்கு இடையால விடிஞ்சுதேடா. கோழி கூவுது. நடிச்சாவும் 12 மணி. இவன்ட கோழியில இப்ப ஊதுது. கோழிகளால் நித்திரையும் ஒழுங்கா கொள்ளையில மணி நடிச்சா 2 மணி கூவுது. நாளைக்கு முதல் எழும்பி எந்த வீட்டு கோழி என்று முதல் கண்டுபிடிக்கணும். முதலே கோழியெல்லாம் விடிய ஜாமத்தில் கூவுறோம். இது என்னடா அது? விடிய கூவுது இந்த கோழி. இந்த கோழியால் விடிய நித்திரலாம் போயிட்டு நான் மட்டும் இந்த கோழியை கண்டுபிடிச்சேன்டா. அதில் வாயில் சுப்பக்குழுவை வச்சு ஒட்டுவேன். அண்ணா இந்த ஆண்டு கண்ணை எந்து போக திரும்ப கூயிருமே. திரும்பி எழும்புறோம். இவன்ட கோழி அரிக்குமோ? இவன்கிட்ட 2 கோழி கிடக்குத்தான். ஒரு கழுத்தறுப்பான் கோழி ஒன்று திரியுதுதான். அதாத்தான் இருக்குமோ? கோழி கூறமாய் கூனாலும் பரவாயில்ல. நம்மட ஆஸ்பத்திரியில் பழைய பெண்கள் வேலையுமே அது மாதிரி இது மாதிரி தான் கூவுது கோழி. அது சாணியம் பிடிக்கும். இந்த கோழியை இரவேல கூவுதண்டு சுவர் ஆயிக்கண்டா. அவன்ட கழுத்தறுப்பான் கோழியில கழுத்தறுப்பான். இவன்ட கோழியும் அவனும், அவன்ட கோழியை போல அவனும். மச்சான் இன்னும் எழும்பல உள்ளவன். இந்த சத்தத்துக்குள்ள மட்டும் படுக்கான். மச்சான் தீபாவளி வாழ்த்துக்கள்ரா. என்ன இரவுல நாள் நித்ரோலனே? ஓண்டா உப்பாண்டாலுமே கடை நித்திரடா. நீ மட்டும் நல்லா நித்ரோல்றா. எனக்கு மட்டும் நித்திரே இல்லை இரவுல. மச்சான் உடம்பு வருத்தமாடா? உடம்பு வருத்தமா? உங்களோட கோழிகளாலாம் இரவுல நித்திர இல்லை. வைத்தியார கதை கரைக்காத. எந்த கோழி 5 மணிக்கு பிறகு அங்குவும். இவர் எழும்புறது 7-8 மணிக்கு பிறகு. இவர் 5 மணிக்கு கூறுறவருக்கு தெரிஞ்சுது. ஒண்ட கோழி கூவுது 12 மணிக்கு முதல் கூவுது. அடிச்சு சொல்லுவன் எந்த கோழி கூவா. அதுவும் என்ன போலாம் லேட் ஆயிட்டு அழும்பும். ஒண்ட கோழி கூவாட்டி 6 கோழி கூவுது. அப்படின்னா இது என்ன கரை சொல்றாது? இங்க நான் மட்டும் தானே கோழி விளக்கன். எனக்கு தெரியா சத்தம் இங்க இருந்து வர மாதிரி தானே கேக்கு. தீபாவளி ஒன்று பார்க்காம முண்டாத. எனக்கு மூக்குக்கு மேல ஓம்பற இடிச்சிடும் முடிச்சு. அப்பாங்கட அந்த விட்டாடியத்துல போறாரு. தீபாவளி வந்து எனக்கு குளிச்சாத்து வெடி கொடுத்தாங்க போய்த்தாரு. இவர் சண்டை சத்தம் அங்கே அப்படக்கிற மாதிரி தான் இருக்கு. இனிமேல் ஒண்ட கோழி கூவிக்கண்டா பிடிச்சி கறியாக்கி தின்று ஓடுறோம். உனக்கு கோழி வாங்க காசு இல்லாம எந்த கோழியை பிடிச்சி ஆக்க போறியா? நீ நினைக்கிறமா எனக்கிட்ட காசு இல்லாம இல்ல. எத்தனை கோழி குழம்பு வச்சிருக்கேன்ட்டு ஊர் உலகத்துல கேட்டுப்பாரு. அப்ப தெரியும். ஓ உன்ட சீத்துவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன உனக்கு தெரியும். அவன் பெருவாக்கிலம் கிட்ட போய் சொல்றான் விட்டு ஒழியத்தில். அதுவும் தீபாவளி ஆண்டு அவன்கிட்ட கோழி பூ இல்லையா ஆண்டு. என்னப்பா காலையில கத்திட்டு வர மகன் இதோட நித்துவே இல்லை அவன்கிட்ட கோழியால. என்னம்மா நீ முடிச்சுவ? ஒண்ணுமில்லப்பா. டேய் எந்த கோழி கூவலன்ட்டு உனக்கு எத்தனை நேரம் சொல்ற? பாத்தியா அவன் வேலையை எப்படி ஒட்டு கேட்க? இது ஒரு எளிய புத்தி இல்லது. நீ எத்தனை நேரம் சொன்னாலும் ஒன்று கோழியா எந்த கோழி கூவலன்ட்டு எத்தனை நேரம் சொல்ற? சரி எந்த கோழி கூவுனதை அறிக்கட்டும். எந்த கோழி உண்ட வீட்டையா வந்து கூது. எந்த வீட்டு இருந்து கூது. சத்தம் வந்தா ஓடுபுள்ள கிளாசடி இல்லைண்டா காதுக்குள்ள பஞ்சு வைக்கிச்சு. ஓ சத்தம் வந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணே. சரியா தம்பி? இந்த இப்பல உனக்கும் எனக்கும் படி கொடுத்துறாம்பே இல்லை. பா அப்பாண்டை தீபாவளி தானே தம்பியே. இது தீபாவளிக்குரிய வெடி இல்லடா. கொளுத்துற வெடி சத்தத்தில் அவன்கிட்ட கோழியில ஈரல் வெடிச்சாவணும்டா. என்னடா நீ குஞ்சுக்காரையா? நான் குஞ்சுக்கார இல்லை. சரியா தேவையில்லாத கதைக்காது. சதுரமெல்லாம் நடுங்குதுடா. உனக்கு சதுரம் நடங்கினாலும் சரி வட்டு நடங்கினாலும் சரி கோழியில சத்தம் இஞ்சால வரப்படா. கோழி கூறுறது தானே பெரிய சண்டை பிடிக்கா. போன தீபாவளிக்கு எனக்கே தெரியாம எந்த கோழியை பொறிச்சு சாப்பிட நீ ஆயிரா. சாத்திரம் வச்சு பார்த்து ஆயிரா கண்டுபிடிச்ச. நான் முறிய கோழியை என்னாலே தாங்கலாம் இருக்கண்டா. வாயில்லாத ஜீவன் கோழியால் எப்படி தாங்க முடியும்? இப்படியேண்டா ஒண்ட காதுக்குள்ளேயும் பஞ்ச வச்சுட்டு கோழி காதுக்குள்ளேயும் பஞ்ச வச்சுட்டு பேசா படு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கழிச்சேன்டா. கதைச்சேனண்டா ஒன்னண்டாச்சு. என்ன செய்கிற எனக்கு ஏறிக்கலாம் இருக்கு. யார் நான் அடிச்சேன்டா நீ தாங்க மாட்டா. தீபாவளி விட்டு போறேன். தீபாவளி இல்லண்டா மட்டும் கிழிச்சு விட்டுருவா. ஆறு டிரைவர் எனக்கிட்டே விரட்டுற. நான் அப்படிப்பட்டாருன்ட்டு அவருக்கு தெரியா.
எங்கடா அது வீட்டுக்குள்ள இருந்து கோழி ஊற மாதிரி சத்தம் வருது. அப்பா நான் கோழி கூற சத்தத்தை இல்லாம வச்சுக்கேன்பா.